கட்சி விவகாரத்தில் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பதாக நிர்வாகிகளிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக நானே செயல்படுவேன் என்றும் செயல் தலைவராக அன்புமணி செயல்படுவார் எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கட்சிக்குள் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக டாக்டர் ராமதாஸை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் சமாதானம் ஏற்படுத்துவதற்காகவும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு பாமக தலைவர் அன்புமணி ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அந்த அறிக்கையில் பாமக தலைவராக நானே செயல்படுவேன், நிறுவனர் ராமதாஸுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பாமகவை தொடர்ந்து வழிநடத்துவேன், வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டியது எனது கடமை என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இன்றும் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸை பல்வேறு கட்சி நிர்வாகிகள் சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த ஆலோசனையில் சில முக்கிய முடிவுகள் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் கட்சி விவகாரத்தில் நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் இதில் எந்த மாற்றும் இல்லை என்று நிர்வாகிகள் கூறியதாக கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.